ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு டே ஒன் ஆஃப் மினி விலாக். இன்னிலேருந்து நம்ம மினி விலாகை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்ல காரியத்தில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு 20 பேருக்கு மட்டன் பிரியாணி சமைச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நானும் மம்மியும் நம்மளோட திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நம்ம கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு போய் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்தோடனே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு கேசரி ஆல்ரெடி நான் காலையிலேயே பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு நான் ஆறினோடனே பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீன்வைல் இன்னொரு சைடு அம்மி மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 கிலோ அரிசி 3 கிலோ கறி போட்டு நாங்கள் 20 பேருக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். உப்பு காரம் எல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு நான் நம்மளோட பிரியாணியோட கிரேவியை நல்லா சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கறி வாங்கும் போதே நான் நல்லா பெரிய பெரிய பீஸாக பார்த்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஒரு பீஸே ஒரு 100-150 கிராம் இருக்கிற அளவுக்கு பார்த்து நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு பீஸும் கொஞ்சம் ரைஸும் வச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. சைடில் நான் தயிர் சட்னியும் ரெடி பண்ணி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி பிரியாணியை தம் போட்டாச்சு. பிரியாணி தம் ஆகிறதுக்குள்ளே தயிர் சட்னியும் கேசரியும் நான் பேக் பண்ணிட்டேன். பிரியாணி ரெடியானோடனே கொஞ்சம் ஆறின பிறகு நான் கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் பிரியாணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. கரெக்டாக 12:30க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி 12:25க்கே நாங்கள் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை. இதை பார்த்து நீங்கள் ஒரு 2 பேருக்கு சாப்பாடு சமைச்சு உங்கள் கையால் கொடுத்தா கூட அந்த ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 20 பேர்கிட்ட நான் கொடுத்தேன். அண்ட் வீடியோ என்னால் எல்லாரையும் எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொஞ்சம் தான் எடுத்தேன். கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது மனசில் இந்த ஹாப்பினஸ்க்கு வேறு ஈடே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.